பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்டிகுலர் நிகழ்ச்சியில் அந்த பர்டிகுலர் சீசன் வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சு, இல்லாட்டி ஹிட் ஆக போகுது, இல்லாட்டி சுவாரஸ்யம் வேற லெவலில் போகுது அப்படின்னு ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிறதே அதுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தான். அதில் சில சண்டைக்கோழிகள், சில சீன் காட்டிகள், எல்லாரையும் காப்பாற்றுற நேச்சர் உள்ள ஒரு சில நபர்கள், அதாவது அண்டர்டாகாக இருக்கிற சில நபர்கள், ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் முன்னேறி வரணும்னு நினைக்கிற சில யங்ஸ்டர்ஸ், அதாவது கேர்ள் நெக்ஸ்ட் டோர், பாய் நெக்ஸ்ட் டோர், ரொம்ப ஸ்டபானாக இருந்து ஒரு காலத்தில் வெற்றியை சந்திச்ச தன்னை மாற்றிக்கொள்ள விருப்பப்படாத சில எல்டர்ஸ், பேசியே சாவடிக்கிற பர்சனாலிட்டி, பேசாம ரொம்ப மொக்கையா இருக்கிற பர்சனாலிட்டி, அன்புன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல மேனிபுலேட் பண்ணி ஓட்ஸ் அவங்க பக்கம் திருப்புறவங்க, நாமினேஷனை மேனிபுலேட் பண்ற பயங்கரமா கைகாரிகளும் கைக்காரர்களும், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குவாங்க. ஸோ பிக் பாஸ் சீசன் ஆரம்பிக்கும் போது இந்த கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்கல்ல, அப்பவே நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கிடைக்க சான்ஸ் வந்து நிறைய கொடுப்பாங்க. இந்த ஹிண்ட் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த சீசன் கண்டஸ்டன்ஸ்லாம் எப்படி தன்னை பத்தி சொல்லாம சொல்லி பொட்டன்ஷியலை வெளியிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இவங்க லைட்டா நூல் வெட்டதை பிடிச்சிக்கிட்டு இவங்க யாரு, இவங்க உள்நோக்கம் என்ன, இவங்க எந்த இடத்துல இருந்து வராங்க, இவங்க என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க, இவங்க கேரக்டரை எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறாங்க, ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ், இவங்க உள்கூத்தா ஹிடன் மெசேஜா என்ன சொல்ல வந்தாங்க, வெளிப்புறத்தில் மாஸ் காட்டினாலும் உள்புறத்தில் ஜோக்கர் மாதிரி தான் இருந்தது அப்படின்லாம் கூட சில கேரக்டர்ஸ் உருவாகி வந்திருக்குங்க இந்த வாட்டி சீசனில். லெட்ஸ் கெட் on to a top to bottom அலசி ஆராயல் of this BB8 contestants. Shall we begin guys? Before doing that, நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சௌமி மாமி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சேது சார் வந்தார். வந்துட்டு தான் இதை தான் செய்ய போகிறேன், நாட்டுக்கு நல்லது செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், அது செய்ய போகிறேன், அது செய்யாமல் இருக்க போகிறேன், அதை பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு ரொம்ப வசனம்லாம் பேசலை, பெருசாக ப்ராமிஸ்லாம் பண்ண போகிறதில்ல, என்னோட செயல்லையே நீங்களே தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னு சொல்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதி அவருடைய பிக் பாஸ் பயணத்தை ஆரம்பிச்சார் இந்த சீசனில். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு பிஸ்னஸ் சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே ஒருத்தரையாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டே ரொம்ப ஒரு பொட்டன்ஷியலான கண்டஸ்டன்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டஸ்டன்ட்னு சொல்லுவேன். அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் another rather very important reviewer of Big Boss தமிழ். எஸ், இவர் தான் ஃபேட் மேன். பேரை கேட்டோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா ரெவ்யூவர் முதல்ல வந்து இந்த பிக் பாஸ் ஷோவில் கலந்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா இவர் தான் மோஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ரெவ்யூவர்னு சொல்லலாம். ரெவ்யூவர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தனாலேயே அவங்களுக்கு அவர் மேலே பல பேருக்கு காண்டு இருக்கும்னு அவருக்கு தெரியும். பிகாஸ் ரெவ்யூவருடைய பேசிக் ரோல் என்ன, அவங்க வந்து இந்த பிக் பாஸ் சீசனில் இருக்கிற கண்டஸ்டன்ட் செய்கிற விஷயங்களை ஓப்பன் ஃபோரமாக இருக்கிற யூடியூப்பில் வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ரெவ்யூவராக இருக்கனால பல கண்டஸ்டன்ட்ஸ் இவரை பார்த்து ரொம்ப வந்து காண்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் இவருடைய சில ரிவ்யூஸ்னால பார்க்குற மக்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்து இவர் டோட்டலாக அதை ஆப்போசிட்டாக சொன்னனால அவர் மேலே காண்டாக இருக்கிற ஒரு சில மக்கள் கூட இருப்பாங்க. இந்த விஷயம் இந்த மாதிரி ரெவ்யூவராக போகிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது ஃபேட் மேனுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவருக்கு பல பேர் நம்ம மேலே கொலகாண்டில் இருப்பாங்க, கண்ணில் விளக்கணை ஊற்றிட்டு நம்ம செய்கிறத நம்ம பார்த்து அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டெப்பு பிக் பாஸ்குள்ளே போகிறதுக்கே அவர் எடுத்த ஸ்டெப்பு வந்து ஒரு தைரியத்தின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம். பட் அவர் மேடையில் எப்படி ரியாக்ட் பண்ணிக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட கேட்குற பல கேள்விகளுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒன்றும் ஒரு பதிலே சொல்லாமல், ரத்தன சுருக்கமாக இல்லாமல், அவர் ஜென்ரலாக ரிவ்யூ கொடுக்கும்போதே வந்து நெத்தி பொட்டில் சுடுற மாதிரி தான் கொடுப்பாரு. பட் என்னமோ விஜய் சேதுபதி சார் ஃப்ரண்ட்ல இருந்து லைக் ஸ்மால் கொஸ்டின்ஸ், பேசிக் கொஸ்டின்ஸ், நீங்கள் இல்லைனா உங்களோட சேனலில் யார் ரிவ்யூ பண்ண போறா அப்படின்னு கேட்டதுக்கு கூட அவர் ஒருவேளை அவர் ரிவ்யூவராக இருந்தனால அவர் ஹி வுட் ஹவ் பிராக்டிஸ் லாட் ஆஃப் ஆன்சர்ஸ். இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் இந்த மாதிரிலாம் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு வச்ச ஆன்சர்ஸை வந்து irrelevant-ஆ இந்த இடத்துல வந்து புகுத்தி அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை பேசுன மாதிரி இருந்தது. இது கிட்டத்தட்ட இவர் ரிவ்யூவராக இருக்கிறனால இவர் தலை மேலே இவராக வச்சுக்கிட்ட ஒரு சுமை மாதிரி இருந்தது. ஸோ அதனால அவர் ரொம்ப வந்து ஒரு நர்வஸாக ஒரு ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. அவர் இப்படி சம்மந்தமே இல்லாமல் சில விஷயங்களை பேசும்போது அந்த பிக் பாஸ்லேயே ரொம்ப ரெப்யூட்டடாக இருக்கிற ஒரு குரூப் வந்து வளவலான்னு பேசுகிற குரூப், தன்னை மக்களுக்கு தன்னை புரிய வைக்கிற ட்ரை பண்ணுறேங்கிற குரூப் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து ஒரு கண்டென்ட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி சொன்ன மாதிரி இருந்தது. இந்த ஸ்ட்ரெச் பண்ணி வளவலான்னு சொல்கிறத மக்கள் முக்கால்வாசி பேர் வந்து வெறுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்படி ஜாஸ்தியாக ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, மக்களை வந்து அந்த அளவுக்கு நாங்கள் முட்டாளா, ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த விஷயத்த சொன்னாதான் எங்களுக்கு புரியுமா அப்படின்னு அவங்களையே வந்து குறையா வந்து எடை போடுறாங்களோ முன்னாடி நிற்கிற இந்த ரிவ்யூவர்ஸ், இந்த வளவலான்னு பேசுகிற ஆட்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வகையான கிரிஞ்சும் ஒரு வகையான போர்ட் ஃபீலிங்கும் வந்துடும். ஸோ இந்த வளவளப்பை வந்து அவர் கான்ஃபிடன்ஸ் லெவலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அவர் வந்து இஸ் நாட் அ ஃபிசிக்கல் டாஸ்க் பர்சன் நல்லா தெரியுது. ஐ நோ ஃபிசிக்கல் டாஸ்க்ஸ் நிறைய இருக்கும், அதனால சில அட்வான்டேஜஸும் வரும், அந்த மாதிரிலாம் நிறைய திங்ஸ் இருக்குது. பட் கேமை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் டாஸ்க்கை வச்சு மட்டும் ஒருத்தர் வின் பண்ணாதான் சரித்திர பூகோளம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ மைண்ட் கேம், இட்ஸ் 90% மைண்ட் கேம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபேட்மேனை பொறுத்த வரைக்கும் ஹீ நோஸ் how the game goes, அந்த கேமில் எப்படி விளாடணுங்கிற சூட்சமோ அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நிறைய இடங்களில் வந்து இந்த சீசன்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் ரிவ்யூவை பார்த்துருக்கிறவங்கள சொல்கிறேன், இவங்க எதுக்காக சில விஷயங்களை செய்கிறாங்கங்கிற சட்டிலிட்டியோட சில முடிச்சுகளெல்லாம் அவர் வந்து அதை அவங்க வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்து அவர் சொல்லியிருக்கிறதுக்கு வந்து அவர் சொல்லியிருப்பார் அவரோட சேனல்ஸில். அந்த அன்பு கேங் பண்ணுறது, அந்த கவினோட கேங் வந்து அந்த மெஜாரிட்டி ஓட்ஸை வந்து கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேசுறது, ஸோ இதெல்லாம் நிறைய விஷயம் நியூவான்சஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் அவர் புரிஞ்சு வச்சிருக்க ஆள். ஸோ இவரை வந்து குறைவாக இட போடுறதுக்கு சான்ஸே இல்லை, பிகாஸ் த மேன் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஹியர். ஸோ இவர் என்ன ஒரு விஷயத்தை வந்து மைண்ட்லேருந்து எடுக்கணும்னா, இஸ் நாட் அ ரிவ்யூவர் இஸ் பீயிங் ஜட்ஜ்ட், திஸ் இஸ் அ கேம் ஆஃப் ஜட்மெண்டல்ங்க. ஜட்ஜ் பண்ணுறதுக்காகவே வந்து தன்னை வந்து பலியாடுகளாக ஆக்கிக்கிறாங்க, அதுக்கு தான் வந்து they get paid. ஸோ
தே ஹேவ் டு பி ஜட்ஜ்டு. அந்த கேமில் வேறு வழியே இல்லை, நம்மளை ஜட்ஜ் பண்ண போகிறாங்கங்கிற ஒரு கான்ஷியஸ் தாட் இருந்தால் அந்த கேம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடையே தான் விளாடுவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இவர் வந்து ஹி ஷுட் ஃபர்கெட் தட் இஸ் அ ரிவ்யூவர், ஹி ஹஸ் அ சேனல் அண்ட் ஆல். ஸோ அப்படி விளாட்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. தட் இஸ் அன் இனிஷியல் ஸ்ட்ரகிள் அண்ட் நர்வஸ்னஸ் அவர்கிட்ட தெரியுதே தவிர, போகிற நாட்களில் நிச்சயமாக அவர் வந்து இப்படி கூட அடுத்த நாளே மாறி அவர் வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஹி நீட்ஸ் டு பி வாட்ச்ட் அ ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக. அதை தவிர இவர் வந்து நிச்சயமாக கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் பண்ண சான்சஸ் இருக்குது, பிகாஸ் இஸ் அ வெரி மைண்ட் கேம் ஓரியன்டட் ஃபெலோ. அண்ட் செகண்ட் திங், நிறைய பேர் வந்து இந்த பிக் பாஸ் வரதுக்கு காரணம் டெஸ்பிரேஷன் ஃபார் அ சான்ஸ் ஃபார் அ கரியர் இன் மூவிஸ். இவர்கிட்ட அந்த டெஸ்பிரேஷன் கிடையாது. ஸோ ஒரு பயமே இல்லை, மக்கள் நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு இருக்கிறத தவிர, நம்மளுக்கு கரியர் கிடைக்காம போயிருமோ, நம்ம சரியா இல்லாமல் போயிருவோமோ, நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காம போயிருமோன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு பயம் வந்து இவருக்கு இருக்காது. ஸோ பயம் கம்மியாக ஆக அவங்க வந்து ஃபியர்லெஸ்ஸாக விளையாடும் போது கேம் இன்னும் சுவாரஸ்யப்படும். ஸோ மூணாவது ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு அவருடைய மைனஸ் பாயிண்ட்டை ஒரு வைஃப் வந்து போட்டு உடச்சிடுறாங்க, சேயிங் தட் ஒரு பயங்கர ஒரு சுகவாசின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபிசிக்கல் டாஸ்க்கோ இல்லாட்டி ஒர்க் ரிலேட்டடோ ஏதாவது வந்தானா அதுலேருந்து இவேட் பண்ணுறதுக்கோ எஸ்கேப் பண்ணுறதுக்காக அவர் பல யுக்திகளெல்லாம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஒருவேளை அந்த ஃபிசிக்கல் லேபரையே வந்து அவர் வந்து இனோவேட்டிவாக காய் கட் பண்ணுறதுலையோ இல்லாட்டி அந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து தன்னை வந்து யூஸ்ஃபுல்லாக காமிச்சுக்கிட்டாலும் அவர் வந்து இந்த மாதிரி இந்த சுகவாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கெட்டுறதுலேருந்து அவர் வந்து தப்பிச்சா நல்லா இருக்கும். ஸோ அவர் வந்து இப்போ சுகவாசின்னு அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, பட் ஸ்டில் அவர் அதுலேருந்து எப்படி வெளியில் வராருங்கிற சுவாரஸ்யமும் எனக்கு மைண்டில் இருக்குது. ஸோ லெட்ஸ் see how he is going to plan and behave in his game. ஸோ வராங்க சச்னா வந்து மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதி சாரோட டாட்டராக நடிச்சவங்க. ஷீ இஸ் வெரி யங், பட் 21 இயர்ஸ்னு ஏதோ சொல்கிறாங்க. But she doesn't look that young. எப்படின்னா ஐ ஃபீல் இமோஷனலி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இமோஷனலாக யூல் ஹேவ் டு பி ஸ்ட்ராங். அப்போ இமோஷனலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த கேமை விளையாட முடியுமே தவிர, இமோஷனல் ஸ்ட்ராங்காக இல்லைனா உள்ளே இருக்கிறவங்க உங்களை வந்து ஒரு பலியாடா வச்சு உங்களை வச்சு ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஜென் ஜி கூட இல்லை, ஒரு ஜென் ஆல்ஃபா நியூ ஜெனரேஷனில் இருக்கிற கிட் மாதிரி அவங்கள பார்த்தா தெரியுது. கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டிவ் ஒரு ஹவுஸ் ஹோல்டு, அம்மா அப்பா அவங்களோட இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி தெரியுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலாக வந்து ஒரு ஸ்ட்ரைவிங் நம்ம பண்ணி தான் ஆகணும், நம்ம பண்ணனா நம்ம ஃபேமிலியாக கஷ்டப்படும் அப்படிங்கிற ஒரு டெஸ்பிரேஷன் அவங்களோட செட்டப்பில் மாதிரி தெரியல. ஸ்டார்டிங்லேயே எக்ஸ்ட்ரீமாக வந்து ஒரு அழுகையும் ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு போகிற மாதிரிலாம் ரொம்ப அழுகையெல்லாம் காட்டுறாங்க. ஒரு இட்ஸ் கேம் ஷோ, எவ்ரிடே பேசிஸில் ஃபேமிலி பார்க்க போகிறாங்க. இது வந்து ஒரு கரியருக்காக செய்கிற ஒரு விஷயமா இருக்கும்போது மேக்ஸிமமாக ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கணும் தான் வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரிப்பரேஷனில் தான் அவங்க ஒன்றும் திடீர்னு அன்றைக்கி தான் போய் அவங்களுக்கு சொல்லி அவங்க உள்ளெல்லாம் போகிறது இல்லை. தே வுட் ஹவ் காட் யூஸ் டு த ஃபேக்ட் தட் உள்ளே போகிறாங்கட்டு. ஸோ அதை மீறியும் அவங்களுக்கு அதுக்கு ஒரு இமோஷன் வருதுன்னா தே ஆர் ஃபீலிங் வெரி வீக். இனபிலிட்டி, அவங்களுக்கு ஒரு இனபிலிட்டி இருக்குது. ஒரு கம்ஃபர்ட் சூழல்லேருந்து தனியாக போய் வாழ போகிறோங்கிறதே அவங்களுக்கு வந்து தன்னால் ஒரு சூழலில் வந்து கம்ஃபர்ட் சூழல்லேருந்து எடுத்து தனியாக நம்மளை வைக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே அவங்களுக்கு உள்ள ஒரு பயம் வருது. அந்த பயத்துக்கான வெளிப்பாடு தான் வந்து இந்த அழுக மாதிரி இருந்தது. ஸோ உள்ளே போயிட்டு கொஞ்சம் போல்டாக தன்னை வந்து வெளிப்படுத்திக்க ஆரம்பிச்சானா ஷி ஹாஸ் அ சான்ஸ் ஆஃப் சர்வைவல். ஸோ that's about her. அடுத்ததாக உள்ள வரவங்க தர்ஷா குப்தா. இந்த கிளாம் கோஷன்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ கிளாமர் கோஷன்ட் ஆஃப் பிக் பாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தெரிஞ்சு ஓப்பனாகவே they are being casted for that நம்மளுக்கே தெரியும். she came as a model, அதுக்கப்புறம் ஆக்டிங் கரியர் குக் வித் கோமாளிலலாம் இருந்திருக்காங்க போல இருக்கு. அண்ட் ஒன் வெரி அட்வான்டேஜஸ் பாயிண்ட் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய சோஷியல் மீடியா பிரசன்ஸ். பிக் பாஸ்னு பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா பிரசன்ஸ் அண்ட் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒருத்தர் வந்து ரொம்ப நாள் நிலைச்சு நிற்கிறதுக்குள்ள ஒரு சான்ஸ் வந்து இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த சோஷியல் மீடியா பிரசன்ஸ். ஸோ சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு வகையான ஏற்கனவே ஒரு ஆர்மி மாதிரி கிரியேட் ஆயிருப்பாங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ தேர் ஆர் சோ மெனி பீப்புள் ஃபாலோயிங் ஹர். ஸோ தே want to know what's happening to her. So இன்ஸ்டாகிராம்ல இப்போ அவங்களுக்கு வந்து நிச்சயமா she's not living in outside world. So இன்ஸ்டாகிராம்ல அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க பார்க்க முடியாத இவங்களோட ஃபாலோவர்ஸ் நிச்சயமா இவங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்க்குற ஆர்வம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இப்படி இந்த 2.3 மில்லியன் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸே வச்சிருக்காங்க அவங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, she already has a good amount of fan club for her. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்க கிட்ட தெரிஞ்சுது. அகெயின் அவங்களும் வந்து ஷி ஹேஸ் அ ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்கிறாங்க, saying that I'm a very confident person and like a mirror அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிரர் மாதிரினா நீ நல்லனா இருந்தால் நான் நல்லதாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷி செட்டிங் அ ஸ்டாண்டர்ட். வந்து ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் போல்டான கேரக்டர்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிடுறாங்க, saying that எங்கிட்டேருந்து வந்து நீங்கள் வந்து சம்பவங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறது வந்து அக்செப்டபிள் தான். பட் அட் சேம் டைம் ஷீஸ் ஆல்சோ பிளேயிங் அ ஸ்மால் ஒரு சில்வர் லைனிங் மாதிரி தனக்குள்ள ஒரு நல்ல நேச்சர் இருக்காம சாஃப்ட் கேர்ள் ஃப்ரம் தி இன்சைட் இன்னும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம் இவங்க அந்த சாஃப்ட் கேர்ள் ஆட்டிடியூட நிறைய வெளியில் எடுத்துகிட்டு வராங்களா, இல்லாட்டி அவங்க கிட்ட யாராவது மெஸ் பண்ணானா அவங்க எப்படி வந்து அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க, இல்லாட்டி இவங்களா ஏதாவது யாருக்கையாவது போய் சண்டை போடுற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு உள்ள அந்த அளவுக்கு கண்டென்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டஃப் இருக்காங்கிறது நம்ம போற சீசன்ல தான் போற எபிசோட்ஸ்ல தான் பார்ப்போம். அடுத்தது வந்து சத்யான ஒரு மேல் மாடலா இருந்து he is trying to be an upcoming actor. I think இவரும் ஆக்டிங் சான்ஸ்க்காக நிச்சயமா வந்து ஸ்கோப்பை பார்த்துக்கிட்டு என்டர் ஆன ஒரு கண்டெஸ்டன்ட். இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து தன்னை வந்து ஒரு ஆக்டிங் வாய்ப்புக்காக நான் உள்ள வரேன் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போதே இந்த பிபிஏ நிறைய டேரக்டர்ஸ் அப்கமிங் டேரக்டர்ஸ் நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் பார்க்குறாங்கன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. இட் இஸ் வெல் பீன் ப்ரூவ்.
பட் இதனால நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி கெரியரை வந்து ஆக்டிங்ல பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு நல்லவனா இருந்தால் தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து யூ கேன் க்ரோ. ஸோ கொஞ்சம் வந்து ஏதாவது தற்கூரித்தனமாவோ இல்லாட்டி ரொம்ப ஈகோயிஸ்டிக்காவோ இல்லாட்டி அந்த ஆட்டிடியூட்ல ஒரு ஸ்லைட் ஒரு ஸ்ட்ரீக்கை காமிச்சா கூட அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து சர்வை பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஆக்டிங் சான்ஸ்க்காக நான் உள்ள வரேன்னு சொல்கிறவங்க நிச்சயமாக இந்த விஷயத்தை வந்து ரொம்ப கவனிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ தே டோன்ட் வாண்ட் டு ஷோ த பேட் சைட் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் எனக்கு இந்த சான்ஸுக்கும் ஐ டோன்ட் கேர், மற்றவங்க என்ன நினைச்சாலும் ஐ டோன்ட் கேர், நானா இருக்க போறேன்னு சொல்கிறவங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த ஃபேட் மேனுக்கும் இந்த மாதிரி சான்ஸ்க்காக வர அதை ஆக்டிங் சான்ஸ்க்காக அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து தன்னை வந்து நல்லவனா மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு ஒரு டெஸ்பிரேஷன் இந்த ஆக்டிங் சான்ஸை தேடி வரவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அவங்க கிட்ட ஒரு பெரிய ஜெனுவினிட்டியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் மற்றவங்க என்ன நினைப்பாங்களோங்கிற இவங்களுடைய நேச்சரை வந்து மாற்றவே முடியாது. பிகாஸ் தே ஆர் ட்ரைங் டு கெட் அ சான்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. பட் இதில் எதுலையுமே எனக்கு ஒரு சான்ஸ்க்காகலாம் வர, நான் என்னுடைய பர்சனல் ரீசனுக்காக நான் யார், எனக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த சான்ஸ்க்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க நிச்சயமாக தன்னுடைய பேட் சைடு வெளியில் தெரியுதேங்கிறத வந்து ரொம்ப பெருசாக வந்து நினைக்க மாட்டாங்க. தே நாட் கெட் பாதர்ட். அதேமாதிரி ரொம்ப ப்ரிட்டெண்டிங்காக ரொம்ப ஒரு பெரிய ஆக்டை வந்து ஷோ வந்து புட்டப்லாம் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் ஜெனுவினிட்டி ஜாஸ்தியாக இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். சான்ஸ் கிடைக்கணுமேனு சொல்கிற அந்த தலையில் இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கழட்டி வச்சுட்டு தன்னுடைய ஒரிஜினல் செல்ஃபையும் காட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஹி ஹாஸ் அன் இமேஜ் ஆஃப் அ குட் ஹஸ்பண்ட், குட் டேட், குட் கிராண்ட்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த காலத்தின் ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லலாம். வெரி ஸ்ட்ராங், வெரி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் வந்து கலக்கட்டுவாருன்னு தெரியுது. இப்போ இது இருக்கிற ஒரே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இவருடைய ஒய்ஃப் வந்து திரு ரம்யா அவர்கள் வந்து ஷீஸ் அ சிங்கர் அண்ட் ஷீஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் பிபி சீசன் 2ல வந்து அவங்க வந்து ஒரு கண்டஸ்டண்டாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ப்ளஸ் அவங்க அந்த கண்டஸ்டண்டாக பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கே வந்து அவங்களுக்கு நிறைய வந்து கோச்சிங் கொடுக்கப்படும். சேயிங் தட் நான் பண்ண தவிர நீ செய்யாதுன்னு சொல்லிட்டு நிறைய வகையான கோச்சிங் கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே அந்த பிபி கண்டஸ்டன்ஸாக நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இவருக்கு நிறைய போதனைகளை சொல்லியிருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இவர் வந்து ஒரு நாலேஜை வந்து கெயின் பண்ணிட்டு விளையாடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இவரும் கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு கேரக்டராக தான் இருப்பாருன்னு தோணுது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்தது இவருக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. த வெரி ஃபேமஸ் தீபக் ஆஃப் விஜய் டிவி. இவர் வந்து டிடி அதாவது திவ்யதர்ஷினி டைம்லேருந்து அவர் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் அ ஃபைண்ட் ஆஃப் கே பாலச்சந்தர் சாரோடைய சின்ன சின்ன டிராமாஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது, நாடகங்கள் அதிலெல்லாம் வந்து வந்துட்டு இருந்த ஒரு யங் மேன் கேரக்டர் பிளே பண்ணிட்டு இருந்தவர் இவர். ஸோ ஹீ இஸ் பீன் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் அந்த டைம், அதாவது நாங்கெல்லாம் 90s கிட்டாக இருந்தப்போ அங்கெல்லாம் வந்து பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் இன் கே பாலச்சந்தர் சாரோடைய டிராமாஸ் டிவியில் வரும், அதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண ஆக்டர். ஹீஸ் அ வெல் ட்ரெயின்ட் ஆக்டர் அண்ட் ஹீஸ் அ குட் ஆங்கர், நல்ல பேசுகிறவர். ஹி ஹாஸ் அ வெரி ஹியூஜ் விண்டேஜ், பெரிய ஐ திங்க் மோர் தென் 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அன் ஆங்கர்னு கூட சொல்லலாம். விஜய் சேதுபதி சரே சொல்றாரு, நாங்கள் அந்த டைம்லேருந்து உங்களெல்லாம் வந்து ஐ எம் ஃபேன் ஆஃப் யோர்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு வந்து இஸ் பீன் தேர் இன் த பிஸ்னஸ். பட் இந்த ஆங்கர்ஸ்க்கே ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, பெரிய ஒரு சப்ஜெக்ட் ஒன்றும் இல்லைனாலும் அந்த ஒரு டைமை வந்து கடக்கணுங்கிற காரணத்தினால சம்மந்தமே இல்லாமல் சில விஷயங்களை சுவாரஸ்யமாக பேசுகிற மாதிரி அவங்க பேசி அந்த டைமை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதுதான் தட் வாஸ் தேர் ஜாப். ஸோ அவங்களுக்கு எப்பவுமே ஒரு கேள்வியோ ஏதாவது கேட்டால் ரத்தன சுருக்கமாக பதில் சொல்றதுக்கு தே ஹேவ் அன் இன்னபிலிட்டி. அவங்களால அதை செய்யவே முடியாது. அவங்க ஜாஸ்தியாக வழவழன்னு பேசி அந்த டைமை வந்து கடத்துறதுக்காக தான் நிறைய இந்த ஆங்கர்ஸே இருக்காங்க. ரெண்டாவது வந்து ரொம்ப ப்ரோப் பண்ணுவாங்க, ஒரு தெளிவை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு நல்லா வந்து இப்போ ஏதாவது கண்டஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஜோடியில் இருக்குன்னா, இல்லடா இது மாதிரி பண்றாங்க, இது மாதிரி நீ பண்ணணும்னு ஒரு விஷயத்தை வந்து நல்ல வந்து விளக்குற மாதிரி தனியே வந்து ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்டு அவங்க அதை செய்வாங்க. என்னையா வளவளன்னு பேசுறான் அந்த ஆளு அப்படின்னு சொல்ற அளவுக்கு போகவும் சான்ஸ் இருக்கு. அதே சமயத்தில் he might make people feel comfortable also. ஸோ இது எப்படி வேணாலும் போகலாம். இட்ஸ் லைக் கேட் அண்ட் வால் சிச்சுவேஷன் சொல்லலாம். அதே சமயத்தில் அவங்க வைஃப் ஒரு கியூ கொடுக்குறாங்க, saying that is a very good human being. அது அவர் பேசும்போதே தெரியுது அவருடைய ஜெனுவினிட்டி. வந்து அவர் ஆங்கர் பண்ணும்போது ரொம்ப ஒரு கட்ரோட் ஆங்கராக இருந்து யார் மனசையோ வந்து தீபக் வந்து புண்படுத்தியதா ஒரு சரித்திரமே கிடையாது விஜய் டிவி அவர் நடத்தின ஷோஸில். ஸோ இஸ் பீன் அ வெரி குட் ஜென்டில்மேன் when it comes to ஆங்கரிங். ஒருவேளை மேபி அவர் வந்து ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு இருக்கிறனாலேயே இவர் வந்து ஒரு நைவாக இருக்கவும் ஒரு சான்ஸ் இருக்குது. அதாவது அவருக்கு பின்னாடி யாராவது கான்ஸ்பிரசி வலை பின்னுனா அதை வந்து கண்டுபிடிக்க சூட்சமும் இல்லாமல் போய் நைவாக வந்து ஒரு பலியாடாக மாறவும் வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இவர் பலியாடா ஆயிட்டாருன்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவரை வந்து இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இவரை பார்த்தா ஒரு வகையான என்ன பாணி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவரை பார்த்தா ஒரு டிசப்பாயின்மெண்ட் வர அளவுக்கு அவர் ஆகவும் சான்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் இவருடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம வந்து குறைவாக இட போட முடியாது. ஸோ அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இவர் பல இடத்துல முதுகுலலாம் வாங்கியிருப்பாரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில ஆட்களை கண்டுபிடிச்சி இவர் உஷாராக விளையாடுவாரான்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உஷாராக இருப்பாரா, இல்லாட்டி வெகுளியாக இருப்பாரா, இல்லாட்டி இவரை வச்சு கேம் விளையாட போகிறாங்களான்ட்டு.
ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஹவு தீபக் இஸ் கோயிங் டு கம். பட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். இவர் நிறைய என்டர்டெயின்மெண்ட் வரதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் இருப்பாருன்னு தெரியும். அடுத்ததாக வராங்க ஆர்ஜே ஆனந்தி. இவங்க ஷீ சிட்டிங் இன் பேக்ரவுண்ட் வேறு பின்னாடிலாம் ஃபுல்லாக புக்ஸாக இருக்குது. ஷீ இஸ் வெரி புக்கிஷ். அதாவது தன்னை இப்போ நம்ம தன்னை யாருன்னு காட்டிக்கிற நம்ம ட்ரை பண்ணி நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது நீ எதுக்கு ஒன்றா இப்படி காமிச்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்ப்போம் அவங்கள. நம்ம ஜெனுவினா இதுதான் நான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது ஆமா அப்படிதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க மாட்டோம். இது எதுக்காக நீ என்கிட்ட சொல்றாங்கிறது தான் ஒருத்தர் மனசுல போகும். ஸோ இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன்லேயே தன்னை ஒரு இன்டெலெக்சுவல், ஒரு வெல் ரெட், ஒரு ஹைலி எஜுகேட்டட் பர்சனாக அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது மேபி சம்டைம்ஸ் அது சரியாகவும் போகலாம், சரியாக போகாமலையும் பேக் ஃபயர் ஆகலாம். பிகாஸ் நிறைய பேருக்கு ரொம்ப படித்ததை ஒரு படித்த காரணத்தையே தே மேக் இட் இன்டு தேர் ஐடென்டிட்டி. இப்போ படிச்சிருக்கலாம், பட் தன்னுடைய ஐடென்டிட்டி அந்த படிப்பு கிடையாது. அதுலேருந்து நம்மளுடைய தன்மை. ஒருவேளை அதை அவங்க தான் படித்தவ, அதனால இது என் ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒருத்தரை சிரமப்படுத்துவாங்களா, இல்லாட்டி ரொம்ப ஹை லெவல் ஆஃப் தாட் ப்ராசஸ்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கலாக போய் குழப்பத்தை உண்டாக்குவாங்களா, இல்லாட்டி சைக்காலஜிக்கலாக ஒருத்தரை சண்டை மூட்டுவாங்களா. ஏன்னா அவங்களுக்கு சைக்காலஜி பிடிக்கும்னு வேற சொல்கிறாங்க. ஸோ அந்த சைக்காலஜி பிடிச்சவங்களே ரொம்பவே குழப்பவாதிகளாக இருக்கலாம், இல்லாட்டி குழப்பத்தை உண்டாக்குறவாதிகளாகவும் இருக்கலாம். ஸோ அவங்க ஷி சவுண்ட் மோர் லைக் ரெபல் ஆல்சோ. ஷி ஒன்ட் டேக் நான்சென்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. இவங்க நம்ம ஒரு சாஃப்ட் கேரக்டர் மாதிரி இல்லை, கம்ஃபர்ட் கிவர்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நான் அவங்களோட போய் உட்காந்து பேசி அவங்கள மனசை நல்லா தேத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கம்ஃபர்ட் கிவர்னு இந்த பிபியில் சொன்னாலே எப்பவுமே இந்த ரெஜிஸ்டர் பண்றவங்க தான் கம்ஃபர்ட் கிவர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ தான் ஒரு நல்லவன் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்றது எப்படி பிபியில் பண்ணுவாங்கன்னா, ஒருத்தருக்கு கம்ஃபர்ட் கொடுக்க வரேன், இல்லாட்டி ஒருத்தவங்க அழுவாங்க, அவங்க முட்டாள் தரப்பா கூட அழுவாங்க, திமிர்னாலும் அழுவாங்க, ஈகோனாலும் அழுவாங்க, தேவையே இல்லாமல் ட்ராமா பண்றது கூட அழுவாங்க. ஆனால் இவங்க போய் அவங்கள போய் கன்சோல் பண்றதும் பரவாயில்லமா அப்படின்னு சொல்றது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். பட் அங்கே அவங்க எது ட்ரை பண்றாங்கன்னா அவங்க ரொம்ப இலகுன மனசு உடையவங்க அப்படின்னு மக்களை நம்புறதுக்காக அவங்க அதை செய்வாங்க. ஸோ ஒருவேளை அதுக்காக அந்த மாதிரி சில யுக்திகளை பண்றதுக்காக ஸ்டார்டிங்லேயே அவங்க ஒரு கம்ஃபர்ட் கிவர்னு சொல்றாங்களோன்னு கூட இவங்களை பார்த்தா சில சந்தேகங்கள் வருது. ஒரு டெஸ்பிரேஷன் இருக்கு, தான் இந்த மாதிரி தான் ஒரு ஆள் அப்படின்னு ஒரு டிஃபைன் பண்றதுல இவங்க கிட்ட ஒரு டெஸ்பிரேஷன் தெரியுது. பட் இந்த கேம்ல பாத்தீங்கன்னா நிறைய செயல் வடிவில் பண்ணாதான் மக்களுக்கு பிடிக்குது. ரொம்ப சொல் வடிவில் ரொம்ப ப்ராமிசிங்கா நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்ற ஆட்களை பார்த்தா ஒரு ஜென்ரல் பேட்டர்ன்லேயே பார்த்தானா ஒரு காண்டு தான் வரும். நீ செய்யறதே செய்யப்பா, சொல்றதெல்லாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு மக்கள் பண்ண காரணத்தினாலதான் சேது சாரே ரொம்பலாம் ஸ்டார்டிங்ல இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு ஒரு பில்டப்பும் கொடுக்கல. அவர் வந்தாரு, ஸ்டார்ட் பண்ணாரு, அவர் அப்படியே ஃப்ளோல போயிட்டே இருந்தார். ஸோ தட்ஸ் வை ஐ திங்க் விஜய் சேதுபதி சார் அவருடைய இந்த பிபி பயணம் ஆரம்பிச்சு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஹோஸ்ட்டுக்கே தான் இப்படி தான் டிஃபைன் பண்ணக்கூடாதுன்னு தெரியும் போது கண்டஸ்டண்ட்டாக இருக்க இவங்க தன்னை ரொம்பவே டிஃபைன் பண்ணிக்கிட்ட மாதிரி இருந்தது. அடுத்தது வராங்க சுனிதா. ஷி ஆல்சோ ஹேஸ் அ குட் பேஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ். ஏன்னா இவங்க குக் வித் கோமாளியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இவங்களுக்கு ஆக்சுவலாக தமிழ் லாங்குவேஜ் தெரியாது, அது ஆக்சுவலாக இவங்களோட குறை. ஆனால் அதையே மக்களுக்கு ஒரு தமிழ் இவ்வளோ நாளாக தமிழ்நாட்டில் இருக்கிற உங்களுக்கு தமிழ் தெரியல அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ளவங்க எப்பவுமே, இப்போ ஸ்டேட் பற்றி எனக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் உள்ளவங்க தமிழ் பேச தெரியாமல் கஷ்டப்பட்டு பேசினாலே நம்ம அவங்களை என்கரேஜ் பண்ணுவோம். ஆனால் அந்த தமிழ் பேசுறத வச்சே ஒரு காமெடியா அழகா தமிழர்களே அஃபெண்ட் பண்ணாம அழகான விதத்தில் ஜோக்ஸ் டெலிவர் பண்ணாங்க. ஹியூமர் இஸ் நாட் இஸ் வெரி சீரியஸ் பிசினஸ் கமல் சார் சொல்லுவாரு. பிகாஸ் ரொம்ப தாட் ப்ராசஸ், ரொம்ப டைமிங், பல வகையில் ஒரு புத்தி கூர்மையா இருக்கிறவங்களுக்கு தான் ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகும், அதுவும் அந்த செட்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க நிறைய என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பாங்க. பிளஸ் இஸ் அ வெரி குட் ப்ரொஃபஷனல் டான்சர். ஸோ இந்த மாதிரி சில மல்டி டேலண்டாக இருக்கிறனால இவங்களை நிச்சயமா பிக் பாஸ்ல ரொம்ப காலம் இந்த சீசன்ல வருவாங்கன்னு எனக்கு ஒரு கணிப்பு இருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்ததாக வராங்க ஜெஃப்ரி. எப்பவுமே அந்த பிபி பேட்டர்ன்ல தெல் பி ஒரு பாய் ஃப்ரம் சென்னை, அதாவது சென்னையோடைய ஹார்ட் அண்ட் சோலை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு யங் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வருவாங்க. இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. ரொம்ப பெரிய லெவல் ஆஃப் டேலண்ட்டையோ ஆஸ் ஆஃப் நோ அவர் பெரிய லெவலில் வெளிப்படுத்தலைன்னு நினைக்கிறேன். ஐம் கம்பேரிங் ஹிம் டு இதுக்கு முன்னாடி அசல் அண்ட் நிக்சன் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு இவர் அவங்க அளவுக்கு ஹீ இஸ் நாட் தட் வெல் எஸ்டாப்ளிஷ்ட், பட் ஹீ இஸ் அ பிகினர். ஸோ ரொம்ப யங்ஸ்டராக தெரிகிறாரு. அண்ட் ஹீஸ் அ மமாஸ் பாய். ஸோ அம்மா அவரை நல்லா கம்ஃபர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி அவரை ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்கியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இந்த பேட்டர்னில் யாருமே நம்ம ரொம்ப கீனாக கவனிப்போம். ஏன்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வர பசங்க நிச்சயமாக நல்ல லெவலில் வரணும், நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோடைய வெயிட்டேஜை புரிஞ்சுக்கிட்டு பசங்க நடந்துப்பாங்கங்கிற ஒரு வெயிட்டேஜ் இவங்க மேலே வருது. நியாயமே இல்லை தான். இது ஆர் வெரி யங். அவங்களுக்கு ஏற்கனவே அந்த பேக்ரவுண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேயே அவங்களுக்கு எக்கனாமிக்கலி தேல் பி ஹேவிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இது எல்லாமே இருக்கும். அதே அவங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதில் அந்த மக்கள் வைக்கிற எக்ஸ்பெக்டேஷன் அதோட ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இவங்களுக்கு அமைஞ்சிருது. ஸோ கஷ்டப்பட்டு வர பசங்க நம்ம கண்ணு முன்னாடியே நல்ல சக்ஸஸை அச்சீவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அதே சமயத்தில் அவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுறாங்க அந்த க்ரௌடில். ஸோ அது நம்ம அசல் கோளாறுகிட்ட மக்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டை பார்த்தோம். நிக்சனுக்கு மக்களுக்கு இடையில ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, அது அப்படியே ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிறத பார்க்கணும்.
பார்க்குறோம். பட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியில் கொஞ்சம் இந்த குழந்தைங்க மேலே போடுற எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டியான்னு கூட எனக்கு தெரியல. பிகாஸ் இது ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு கல்ச்சுரல் ஷாக். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மேடையில் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கிடையில அவங்களும் போய் இருக்கும்போது நிச்சயமாக நம்மளே எடுத்துப்போமே, நம்ம ஒரு யங்ஸ்டராக ஒரு 18-20 வயசில் அவ்வளோ வெல் எஸ்டாப்ளிஷ் ஆட்களோடு நம்ம உட்காந்து ஒரு வேலைக்கு போகிறோம். ஒரு வேலையில் சேரும் போது அவங்கள பார்த்தா நம்மளுக்கு ஒரு சம்பள வேலைக்கு போகும்போதே நம்மளுக்கு ஒரு இன்டிமிடேஷனும் அவங்கள பார்த்தா ஒரு பயமும் வருது இல்லையா? அப்போ இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே லெவலில் இருந்து கம்பீட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் டவுட்டும், அவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியாமல் அவங்களுக்கு ஒரு திணறது வந்து ஒரு இட்ஸ் வெரி காமன், இட்ஸ் ஹியூமன் திங் தானே. அப்படி பார்த்தா கூட இவங்களுக்கு they'll be having more pressure in terms of அவங்க டேலண்ட்டை காட்டணும்னு, more pressure in terms of அவங்க ஆட்டிடியூட், அவங்க பிஹேவியர், அவங்களுடைய மற்றவங்க கிட்ட அவங்க காட்டுற ரெஸ்பெக்ட், அவங்க எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறாங்க, இந்த எல்லா ஆஸ்பெக்டையும் எல்லாரும் வந்து இவங்கள மேலே ரொம்ப கீழே கவனிப்பாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு வர பசங்க நிச்சயமாக பொறுப்பாக தான் இருக்கணும். இல்லாமல் பண்ணனா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துமே உங்களுக்கு பொறுப்பு இல்லையே, உங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தாங்க, இருந்தாலும் உனக்கு பொறுப்பு இல்லையேன்னு சொல்லிடுவாங்க. ஒரு வசதியா இருக்கிற ஒரு குழந்தை வந்து பொறுப்பா இல்லைன்னா எப்படி இருந்தாலும் அவன் வந்து பழிச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலுகையை கொடுக்குற அந்த சொசைட்டி கஷ்டப்பட்டு வர குழந்தைக்கு வந்து அந்த சலுகையை கொடுக்காது. அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெஷர் போடுறது வந்து நியாயமான நம்மளே ஒரு சொசைட்டியாக யோசிச்சு பார்க்கணும். ஸோ அந்த வகையில் ஜெஃப்ரி வந்து ஒரு புது எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் நல்லபடியாக வந்து தன்னுடைய ஆர்டிஸ்டாக இருக்கிற அவருடைய டேலண்ட்ஸை வந்து நிச்சயமாக வெளியில் கொண்டுட்டு வரணும். பெரிய வேறு எந்த டைவர்ஷனுக்குள்ளேயும் போகாமல் அவருடைய கெரியர் லெவலில் அவர் யோசிச்சு ஒரு பொறுப்பாக, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, ஒரு நல்ல ஒரு கண்டஸ்டண்ட்டாக, ஒரு ஹெல்த்தியான கேமை கொடுப்பாருங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ரொம்பவே இருக்குது. அடுத்ததாக வராரு ஆக்டர் ரஞ்சித். இவர் வந்து சமீபத்தில் ஐ திங்க் ஹேட் சம் கான்ட்ரவர்சிஸ். அவர் வந்து ஒரு படத்தை இயக்கி அதை வந்து பல கிரிட்டிக்ஸ் வந்து சந்திச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அது ஐம் நாட் ஷுர் அபவுட் அந்த ஆஸ்பெக்ட் தெரியல. பட் இவர் ஹி கம்ஸ் வித் பேகேஜ். அவர் ஏற்கனவே ஒரு பேகேஜோட வராரு. ஸோ மக்களுக்கு எனக்கு வந்து பேசிக்காக என் மேலே ஒரு புரிதல் இல்லை, ஒரு லைக்கிங் இல்லை. ஸோ இதை வந்து நான் மாற்றணும். ஆஸ் அ பர்சன் அவர் நல்லவன், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறாரு. ஸோ ஹி இஸ் டெஸ்பரேட் ஃபார் மேக்கிங் பீப்புள் see the good in him அப்படின்னு ஒரு கேரக்டராக உள்ள வராரு. அப்படி இருக்கும்போது அதுவே ஒரு ப்ரெஷர் தான். ஸோ பீயிங் ஹிம்செல்ஃபாக அவர் இருப்பாராங்கிறது சந்தேகம் தான். நம்மளுக்குள்ளே இருக்கிற சில தப்பான விஷயங்களை வந்து அதை ஓப்பனாக காட்டுறதும் ஒரு வகையான ஜெனுவினிட்டி தான். பட் இவருக்கு இருக்கிற ப்ரெஷரில் தன்னுடைய இன்னர் டீமன்ஸை வெளியில் விடுவாராங்கிறது தெரியல. ஒரு வேளை போக போக சில நாட்கள் ஆக ஆக ஒரு வேளை அவர் எவ்வளோ ஜெனுவினாக இருக்காருங்கிறது தான் ஜாஸ்தியாக வந்து இவர் இந்த ஒரு கோரிக்கையை வச்சுட்டு உள்ள வரவங்க மேலே மக்களுக்கு வந்து இதுதான் பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ உண்மையிலேயே ஜெனுவினாக இருக்காரா, இல்லாட்டி மக்களுக்கு இடையில இவருடைய ஃபேமை வந்து திருப்பி கொண்டுட்டு வரதுக்காக டெஸ்பிரேஷனாக இருக்காரான்னு மட்டுமே ரொம்ப ஜட்ஜ் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு ரீசனாக அமைஞ்சிடும். ஸோ இவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு உள்ள போனனால சேது சரி அழகாக சொல்லிப்பாரு. டு யூ வாண்ட் டு பி குட் ஆர் யூ வாண்ட் டு பி பெட்டர் அப்படின்னு கேட்டப்போ குட்னு அவர் சொல்லியிருப்பாரு. இப்போ பெட்டர்னு அவர் எடுத்திருந்தானா நான் ரொம்பலாம் ஒன்றும் நல்லா இல்லை, சரியா பெட்டராக ட்ரை பண்ணுறேன், ஸோ என்கிட்ட தவறுகள் இருக்குது, இருந்தாலும் நான் பெட்டராக ட்ரை பண்ணியிருந்தேன்னு அவர் சொல்லியிருந்தானா கொஞ்சம் தாழ்மையாக இருக்காருன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணலாம். பட் நான் நல்லவன் தான், நான் தப்பாக எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் சொன்ன மாதிரி இருந்தது. ஐ வாண்ட் டு ஷோ தட் ஐம் குட் அப்படின்னு சொன்னப்போ ஸோ ரொம்ப வந்து அவரை வந்து கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிட்டு தான் இவர் நல்லவராக இருக்காரா, நல்லவராக நடிக்கிறாராங்கிற ஒரு பார்வையிலேயே மக்கள் இவரை பார்ப்பாங்களோங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு வருது. அகைன் இன்னும் தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட் விட்டுறது திரு ரஞ்சித்தோடைய ஃப்ரெண்டு. அவர் அதை ஏன் விட்டாருன்னு தெரியல. சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு சேது சார் கிட்ட கேட்குறாரு. அதாவது திரு ரஞ்சித்தோடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. அவர் வந்து சேது சார் கிட்ட சொல்றாரு, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டப்போ சாப்பிட்டேன் சார், எங்கள் ஊரில் நாங்கள் அப்படி தான் கேட்போம் அப்படின்னு சொன்னோன்னா சேது சார் சொல்றாரு, எந்த ஊரில் தான் சார் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அங்கே ரொம்பவே அவர் பேசுனதுலையும் இவர் பேசுனதுலையும் என்ன தெரியுதுன்னா, டெஸ்பரேட் டு ப்ரூவ் தட் நாங்கள் ஒரு செக்ட்லேருந்து வரோம், ஒரு வட்டாரத்துலேருந்து வரோம், இல்லாட்டி ஒரு குரூப்பை நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி வரோம், நாங்களாம் இப்படி தான் இருப்போம், சாப்பிட்டீங்களா அப்படின்னு ரொம்ப கன்சர்ன்டாக இருக்கிறவங்க, நாங்களாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறவங்கன்னு ஒரு டெஸ்பிரேஷன் தெரியுது அவங்கள காட்டிக்கிறதுல. அது அவங்க சொல்லாமல் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவங்களோட டெஸ்பிரேஷன் வந்து வாஸ் நாட் அ குட் ஸ்டெப். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து தப்பான ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ண மாதிரி தோணுச்சு. அடுத்ததாக வராங்க திரு பவித்ரா. அகைன் பவித்ரா இஸ் அன் ஆக்ட்ரஸ். ஷீ இஸ் கிளியர்லி சொல்லிட்டாங்க தட் ஷீ இஸ் கம் ஹியர் ஃபார், அதாவது நிறைய சான்சஸ் கிடைக்கிறதுக்காகவும் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வராங்க. அதில் எக்ஸ்ட்ராவாக சொல்கிற சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப வெகுளியாக இருந்தனால என்னை நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க, நான் வந்து முதுகில் கத்தி குத்து வாங்கின ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. சிங் தட் அவங்க ரொம்ப ஒரு சாஃப்டான பர்சன், அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறாங்க. சொல்லக்குள்ள ஒரு பேகேஜ் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டார்டிங்லேயே சொல்கிறதுனால நிச்சயமாக இவங்க ஒரு போகும் வாரங்களில் இவங்க எப்படிலாம் கத்தி குத்து வாங்கினாங்க, அவங்களோட இமோஷனல் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய வெளியில் அவுத்து விடுவாங்கன்னு தோணுது. அவங்க எந்த இடத்துலலாம் வந்து வல்லரபுளாக இருந்து ஏமாந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில கண்டென்ட்லாம் கொடுப்பாங்கன்னு தோணுது. ஆனால் அதுக்கு அப்படியே டோட்டலாக மாற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் நான் வந்து என்னை யாராவது ஏமாத்த ட்ரை பண்ணாங்கன்னா நான் விட மாட்டேன் அப்படின்னு சேது சார் கிட்டே சொல்லாங்க. சேது சாருக்கும் இதே தோணிருக்கு, என்னடா இப்படியும் பேசுறீங்க, நான் ரொம்ப வெகுளின்னு சொல்கிறீங்க, இங்கே யாராவது உங்களை ஏமாத்த ட்ரை பண்ணாங்கன்னா அவங்கள நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களேன்னு கேட்கும்போது, நான் நிறைய அடிபட்டுட்டேன், அதனால் எனக்கு வந்து இனிமேல் வந்து நான் திருந்திட்டேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உள்ளே போகிறேன். யாரெல்லாம் என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணால் நான் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை யூட்டிலைஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு ப்ளே திஸ் கேம்னு சொல்கிறப்போ
இட்ஸ் சவுண்டட் பிரிட்டி ஜெனுவின். ஏன்னா வந்து உஷாரானதுக்கப்புறம் நம்மளே யாராவது நம்மளை தாக்க வராங்கன்னா நம்ம ஓரளவுக்கு அந்த அடினால நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஆகிட்டு அடுத்த வாட்டி அடி வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி நாமளும் அடிக்க ஆரம்பிப்போம் இல்லையா, நம்ம ஒரு பேசிக்காக நம்மளுடைய லைஃப்லேயே. அந்த மாதிரி ஒரு சிக்னல் தான் இவங்க காட்டுறாங்க. பட் அதே சமயத்தில் அடிபட்டு ஜாஸ்தியாக அடி வாங்கினால அடிக்கவே வராமல் சாதாரணமாக ஜெனுவினாக ஒருத்தன் வந்திருப்பான், நம்ம அவங்ககிட்ட கூட நம்ம போய் சண்டை போட்டுருவோம். ஏன்னா நம்ம அடி வாங்கினால நம்ம வந்து ரொம்ப வந்து தன்னை ரொம்ப வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோங்கிற பேர் வழியில் வரவு போகிறவனெல்லாம் அடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம ஓவர் ப்ரொடெக்டிவ் ஆயிடுவோம் நம்ம மேலே. ஸோ ஒருவேளை அந்த மாதிரிலாம் போகாமல் ஒரு நிதானமாக அவங்க வந்து மிதமாக இருந்து அவங்க கரெக்டான வகையில் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா வந்து இவங்க ஒரு நல்ல கண்டஸ்டண்ட்டாக வந்து திகழறதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக வராங்க சௌந்தர்யா. ஆனால் இவங்க ஸ்டார்டிங்கே வந்து தன்னுடைய ஐடென்டிட்டி தன்னுடைய குரல் வந்து நல்லா இல்லைங்கிறத வந்து மற்றவங்க கேலி செய்வாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் சொல்லிட்டு அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான். இந்த பிபி ஹிஸ்ட்ரியிலேயே தன்னுடைய ஐடென்டிட்டியை தன்னுடைய குறையாக மற்றவங்க சொல்கிறது தான் என்னுடைய ஐடென்டிட்டின்னு ஒரு இன்ட்ரோவில் சொல்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கேரக்டர் இவங்க தானே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய குட் திங்ஸ் தான் வந்து நம்மளுடைய ஐடென்டிட்டியாக இருக்கணும்னு எல்லாருமே விருப்பப்படுவாங்க. ஆனால் இவங்க அதே சற்று மாதிரி மற்றவங்க எதை வச்சு என்னை கலாய்க்கிறாங்களோ அதுதான் என் ஐடென்டிட்டின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அது இவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து மற்றவங்க வந்து உள்ளே இருக்கிறவங்க வந்து இவங்களை வந்து கிண்டல் பண்ணுவாங்க, அதை ஒரு விண்டோவாக யூஸ் பண்ணி நம்ம அழலாம், நம்ம வந்து வருத்தப்படலாம், இவங்க என்னை வந்து கேவலப்படுத்துகிறாங்க, உருவகேலி செய்கிறாங்க, இல்லாட்டி இவங்க கேவலமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து இதை இவங்க திருப்பிடுவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தோணல் வருது. இதை வச்செல்லாம் என்ன கேலி பண்ணாத, எனக்கு குரல் அப்படி இருக்கு, கடவுள் கொடுத்தது, அப்போ என்ன கடவுளை கேலி பண்ணுறியா, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாலே அந்த இடத்துல நம்ம சொன்னாலே சுற்றி பார்க்குறவனும் அவன் போய் சொல்கிற இன்னொரு இடத்துல போய் சொல்லி சுற்றி இருக்கிறவங்களே வந்து அதை செய்யறதை நிறுத்திடுவாங்க. ஸோ அப்படி வந்து அதுவும் இந்த காலத்தில் ரொம்ப அவேர்னஸ் இருக்குது, அதாவது உருவகேலி செய்யக்கூடாது, பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்ற இந்த காலத்தில் இவங்க இதை வந்து ஒரு குறைய காமிச்சு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டது வந்து சரியாக தோணலை. ஸோ பார்ப்போம் இவங்க வந்து வேறு என்னெல்லாம் வந்து பாயிண்ட்ஸை வைக்கிறாங்க, எப்படிலாம் அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸை காட்டுறாங்க, எப்படிலாம் ஆட்டத்தில் வந்து சுவாரஸ்யத்தை கொண்டுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. பட் இஃப் ஷீ இஸ் கோயிங் வித் திஸ் பீங் ஹர் ஐடென்டிட்டி, ஐ டோன்ட் திங்க் ஷீல் ஸ்டே லாங். அடுத்ததாக வராரு மிஸ்டர் அருண் பிரசாத். ஹீ இஸ் another ஆக்டர், அதாவது விஜய் டிவியில் வந்து ஃபேம் அடைஞ்ச சீரியலில் ஃபேம் அடைஞ்ச ஒரு ஆக்டர். இவருக்கும் வந்து நிறைய சான்ஸ் கிடைக்கிறதுக்காக வராருன்னு சொல்கிறார். ஸோ இவர்கிட்ட நிறைய ஆக்டிங், டான்ஸிங், மோனோலாக் அந்த மாதிரி நிறைய வந்து மாதிரி என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து இவர் வந்து யாருக்கும் சலிக்காமல் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ தேட் இஸ் தேட் அகைன் ரொம்பவே வந்து ரொம்ப தன்னை வந்து இப்படி தான் நான் நல்லவன், நான் ரொம்ப நல்லவன், இல்லாட்டி நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிக்கல. ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் டு ரீட் ஹிம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் வந்து இன்னும் அவங்களுடைய உள்ள இருக்கிற அவங்களோட நேச்சரை வெளியில காட்டாதனால ஒரு சுவாரஸ்யத்தை இன்னும் மெயின்டைன் பண்ற மாதிரி ஆயிடுது. ஸோ இவரை பார்த்தா கொஞ்சம் கியூரியஸாக தான் இருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஹவு இஸ் ஹிஸ் பிளே கோயிங் டு பி. அடுத்தது வராங்க தர்ஷிகா வந்து ஷீஸ் அ சீரியல் ஆக்ட்ரஸாக இருந்து அவங்க டைப் காஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு வில்லி ரோல் ப்ளே பண்ண ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி காட்டுறாங்க. ஷீ வாண்ட்ஸ் டு ட்ரை வேரியஸ் அதர் ரோல்ஸ். ஸோ அதனால அவங்க அந்த பிபி ஹவுஸ்குள்ளே வந்து தன்னுடைய டேலண்ட்ஸை நிறைய வெளிப்படுத்துவாங்கன்னு தெரிய வருது. பட் அகைன் அட் த சேம் டைம் அவங்க அந்த நெகட்டிவிட்டி ப்ளே பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டதே ஒரு வகையான போல்ட்னஸ்னு காட்டுறாங்க. அந்த பாடி லாங்குவேஜ், த வே இன் ஷி ட்ரெஸ்ஸஸ், இது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு போல்டான கேரக்டர், ஒரு ரொம்ப சாஃப்டான பெண்மையான ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணல. அவங்க வந்து வெட்டொன்று துண்டு ரெண்டு அந்த மாதிரி பேசுகிற ஒரு டைப் ஆஃப் பர்சன் மாதிரி காட்டிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தால் சுவாரஸ்யம் நிச்சயமாக இருக்க தானே செய்யும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான் இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு யூகம் சொல்லுது. அடுத்ததாக வராரு விஷால். இவரும் வந்து ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட் இன் விஜய் டிவி. அகைன் இவருக்கும் வந்து நடிக்கிறதுக்கு சான்ஸ் இதை பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. இவரும் தான் ரொம்ப நல்லவன் அப்படின்லாம் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப் ஸ்டோரி போடல. ஸோ ரொம்ப வந்து ஒரு சுவாரஸ்யத்தை இன்க்ரீஸ் பண்ற ஒரு ஜெனுவின் பிளேயர் மாதிரி இருக்காரு. அடுத்தது வராங்க அக்ஷிதா. ஷீ இஸ் அ மலையாளி. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டராக இருக்காங்க த்ரூ விஜய் டிவி சீரியல். அண்ட் சம் கான்ட்ரவர்சி விச் ஹேப்பன் இந்த மிடில் அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு மேடையை வச்சு தனக்குள்ளே ஆக்டிங் கரியரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கவும், அதே சமயத்தில் தன்னுடைய நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருக்கிறதுனால தனக்குள்ளே இருக்கிற ஜெனுவினிட்டியை காட்டுறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமை மாற்றிக்கிறதுக்காக இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அகேன் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறதே வந்து இட்ஸ் நாட் அ குட் சைன். ஸோ தான் இதுக்காக தான் வந்திருக்கோன்னு சொல்லிட்டாலே அதோடைய ஜெனுவினிட்டியை வந்து மக்கள் வந்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த கேமில் நம்ம எப்படி விளாடுறோம் செய்கிறோம் அப்படின்னு மக்கள் ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க தான் மேக்ஸிமம் சுவாரஸ்யத்தை எடுத்துகிட்டு வருவாங்களே தவிர இவங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி இப்படி டிஃபைன் பண்ணுறவங்க. ஏன்னா எங்கேயாவது இவங்க வந்து முரணா பேசிட்டா இல்லாட்டி ஹிப்போக்ராட்டிக்காக இருந்துட்டானா டக்குன்னு பிடிச்சிட்டு நீ வந்து ஜெனுவினாக இருக்கணும்னு நினைக்கிறதுக்காக இப்படி காமிச்சிக்கிறியான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது மக்களுக்கு இடையில. ஸோ பார்ப்போம் இவங்க எப்படி போகும் நாட்களில் வந்து ஜெனுவினிட்டியாக இருந்துக்கிறாங்களா, இல்லாட்டி அவங்க வந்து மக்களுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறாங்களே அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். அடுத்ததாக ஒரு கண்டஸ்டன்ட் வராரு. இவர் பேர் அர்ணவ். இவர் ஸ்டார்டிங்லேயே தன்னை ரொம்ப ஒரு சென்சிட்டிவான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு.
இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தான ஒரு நல்லவன்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்றதே வந்து ஆட்டத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு இருக்கிற சமயத்தில் நான் வந்து ஒரு சென்சிட்டிவான பர்சன் சொல்றது எந்த அளவுக்கு வந்து இஸ் பேடுன்னு தெரியுமா? ஏன்னா நம்ம வந்து ரொம்ப இமோஷனலாக இருந்தாலோ இல்லாட்டி நம்ம ரொம்ப கோவப்பட்டாலோ இல்லாட்டி நம்ம ஒருத்தர் மேலே பரிதாபப்பட்டாலோ இறக்கப்பட்டாலோ சென்சிட்டிவாக இருக்கிறவங்க வந்து ஜெனுவினாக இருக்க மாட்டாங்கன்னு ஒரு பேர் வாங்கினவங்க. ஸோ இவங்க அழுதாலும் இவங்க ஓவர் சென்சிட்டிவ், அதனால தான் அழுகுறாங்க. இல்லாட்டி இவங்க டக்குன்னு கோவப்பட்டாங்க, இவங்க ஓவர் சென்சிட்டிவாக கோவப்பட்டாங்க. இவங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்கள ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. சென்சிட்டிவாக இருக்கிறவங்க தான் ஜாஸ்தியாக ஜட்ஜ் போட செய்வார்கள். ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்கை முதல்ல கொண்டு போய் ஃபர்ஸ்ட்ல நான் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்றதே வந்து வாஸ் நாட் அ குட் மூவ். அதாவது இந்த கேம்லேருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்றத வந்து டிஃபைன் பண்றதை வச்சுட்டு தன்னுடைய கேரக்டர் டிஃபைனிங்கை வந்து நிறைய பேர் நான் இப்படிதான், நான் நல்லவன் தான் அப்படின்னு ரொம்ப சொல்றாங்க. ஆக்சுவலா அது செயல் வடிவிலேயே வந்து இந்த கேம் விளையாடும் போதே நீங்க நல்லவனா அதை நிச்சயமா மக்களுக்கு தெரிஞ்சிட போகுது, நீங்க கெட்டவனாலும் தெரிஞ்சிட போகுது, நீங்க சென்சிட்டிவ்னாலும் அவங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிட போறாங்க. ஸோ இதை எதுக்கு நீங்களா முந்துக்கிட்டு போய் அதை வந்து டிஃபைன் பண்றீங்கன்னு சத்தியமா தெரியல. இவரு ரொம்பவே டிஃபைன் பண்றாரு. விஜய் டிவிலேருந்து வந்தனாலையோ என்னமோ தெரியல, கரெக்டா ஒரு கண்டென்ட் கொடுக்குற ஆளு நான். ஐ எம் வெரி ப்ராமிசிங், நீங்கள் கொடுத்த காசுக்கு நான் கரெக்டாக வந்து கண்டென்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே இருந்தது, ரொம்ப டெஸ்பிரேஷனோட. ஏன்னா எனக்கு ஒரு சோகம் இருந்தது, அதனால எல்லாருமே அழிஞ்சு போயிடுச்சு. என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்னுடைய உறவுகளுடைய கனெக்டிவிட்டியே எனக்கு அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மர்மத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ப்ளஸ் விஜய் சாரே வந்து இவர் பேசுறத வச்சு கண்டுபிடிச்சு நீங்கள் தைரியமாக இருப்பீங்களா, தைரியமாக சண்டை போடுவீங்களா, நான் ஆம்பளை சார், நான் ஆம்பளைங்கன்னா தைரியம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு முந்துக்கிட்டு வந்துட்டு நெஞ்சு நிமித்திட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ சேது நமட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு நீ ஸ்ட்ராட்டஜி எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. which means that இவர் வந்து சண்டை போட்டு தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை முன்னாடி வந்து தான் ஒரு ஆல்ஃபா மேன் அப்படின்னு காட்டுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி முன்னாடி ஒரு சில சீசன்ஸ்லாம் சில ஆண்கள் போட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி போட ட்ரை பண்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. டெஸ்பிரேஷன் பயங்கரமா இருக்கு போல இருக்கு, அவங்கள மாதிரி காப்பி பண்ணி அவங்கள மாதிரி ஒரு ஆர்மி கிரியேட் பண்ணணுங்கிற டெஸ்பிரேஷன்ல இவர் வந்து ரொம்ப பில்டப் கொடுத்துட்டாரோ, ரொம்ப வந்து தன்னோட கேமை ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாரோ அப்படின்னு தோணுச்சு. அது சொல்ல முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக சேது சார் கிட்ட போயிட்டு நீங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டது, துரோகம் செஞ்சது இதெல்லாம் ஸ்டோரியா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னானா சேது சாருக்கு வேற வழியே இல்லை, நல்லா வச்சு செஞ்சிடறாரு. துரோகம் கஷ்டம் இதெல்லாம் வாழ்க்கையில எல்லா மனுஷனுக்கும் வரதுதான், அது வந்து அந்த அளவுக்கு குளோரிஃபை பண்ணி துரோகம் சந்திச்சதுனால நீ வந்து நல்ல வேணும், ரொம்ப உருகாத அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி இருந்தது. அது ஓவரா பேசி 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 அதை வளவலான்னு தன்னுடைய கேரக்டரை ரொம்ப டிஃபைன் பண்றேன்னு சொல்லிட்டு பேசினதை வச்சே வந்து இன்ஃபேக்ட் இவர்கிட்ட முத்தம் கேட்கிறாரு. விஜய் சேதுபதி போறாரு முத்தம் கொடுக்க, அப்போ என்னத்தையோ வந்து வளவளன்னு பேசி விஜய் சாரே கடைசியில சொல்லிடுறாரு, பேர் உனக்கு ஒரு நல்ல விஷயம் போகுது நடக்க போகுதுன்னு இருந்தாலும் நீ வாயை கொடுத்து கெடுத்துருவ, நீ ரொம்ப யோசிக்காத, அதுதான் நான் உனக்கு கொடுக்குற டிப்புன்னு சொல்லிட்டு இந்த பிபி வரலாறுலேயே இன்ட்ரடக்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஹோஸ்ட் கிட்டேருந்து ரோஸ்ட் வாங்கின முதல் கண்டஸ்டன்ட் அர்ணாவா தான் இருக்கும். அதனால இது ஒரு பயங்கர ஒரு காமெடி பீஸுங்கிறத வந்து இவர் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. ஹீரோயிசம் கிடைக்குதோ இல்லை சண்டை கிடைக்குதோ நிறைய என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும்னு மட்டும் இவரை பார்த்தா தெரியுது. என்னடா பிக் பாஸ் சீசன் ஃபுல்லாவே எல்லாமே சென்னை பேஸ் மக்களாவே இருக்காங்களே, என்ன ஒட்டுமொத்த தமிழகம் தானே பாக்குது, கிராமத்து சைட்லேருந்து யாரையுமே கூட்டிட்டு வரலையே இவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் ஒருத்தர் வராரு. இவர் ரொம்ப பரிச்சயப்பட்ட முகம், ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த பட்டிமன்றம் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி தீபாவளிக்கு அதுலலாம் வந்து அப்பப்போ வந்து இவர் வந்து சிறப்பாக பேசிட்டு போற ஒரு இளைஞர். ரொம்ப நல்ல தமிழ் எங்கள் பேச்சு, அந்த தமிழ் எங்கள் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் தட்ஸ் அ ப்ரோக்ராம், அதில் வந்து நல்ல வந்து சில ஸ்பீச்சஸ்லாம் டெலிவர் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு தமிழ் வந்து நல்ல ஆர்வத்தோட படித்த ஒரு இளைஞர், ஒரு வகையான ஒரு மெச்சூரிட்டி தெரிஞ்சுது, ஒரு தெளிவு தெரிஞ்சுது அவர்கிட்ட. அகைன் ஹீஸ் ஆல்சோ யூடியூபர், கரண்ட் அஃபேர்ஸ் நடக்கிறதெல்லாம் கூட வந்து அழகாக வந்து அலசி ஆராய்ஞ்சு யூடியூப் வீடியோஸ் போடுறவர். ஸோ இஸ் வெரி குட் இன் கம்யூனிகேஷன். வந்து அவருடைய பேக்ரவுண்டை பற்றி அழகாக சொல்கிறாரு. தன் லைஃபுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண தன்னுடைய அம்மாவை வந்து முதலீடை கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ப்ளஸ் அவங்க அம்மாவும் ரொம்ப ஜெனுவினாக இருக்காங்க. அவங்க அம்மா சொல்லாங்க, நாங்கள் நிறைய பேர் படித்தவங்க கிட்ட வீட்டு வேலை பார்த்துருக்கேன், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பார்த்துருக்கேன், திருவேந்திரம் ராஜ குடும்பத்துலலாம் வேலை பார்த்துருக்கேன். ஸோ அங்கே அவங்க படிப்புனால அவங்களுக்கு கிடைக்கிற தெளிவும் மரியாதையும் அந்த பவரும் அவங்க பார்த்தனால படிப்பு எவ்வளோ முக்கியம்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க 7ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஆனால் அவரை வந்து நல்ல படிக்க வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கு. அந்த பியூரிட்டி இருக்குல்ல, அதாவது நாலேஜுக்கும் எஜுகேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எஜுகேஷனுங்கிறது ஸ்கூலில் தான் கிடைக்கும், நாலேஜுங்கிறதுக்கும் நாலேஜபிளாக இருக்கிறதுக்கு வந்து எஜுகேஷன் தேவையில்லைங்கிற ஒரு எடுத்துக்காட்டாக அந்த அம்மா இருந்தாங்க. அவ்வளோ அழகாக வந்து தன் பையனை வந்து ஒரு நாலேஜபிள் எஜுகேட்டட் யங் மேன், ரெஸ்பெக்டபிள் யங் மேன் ஃபார் த சொசைட்டியாக வந்து அவங்க வந்து வளர்த்து விட்டுருக்காங்க. அது வந்து அது ரொம்ப ஒரு அழகான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. ஸோ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு முத்துஸ் கான்ட்ரிபியூஷன் டு திஸ் சீசன். அடுத்ததாக வராங்க ரொம்ப பரிச்சயமான முகம் இன் விஜய் டிவி, ஜாக்லின் வந்து ஒரு ஆர்ஜேயா வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி ரீசென்ட்லி ஒரு 3 இயர்ஸாக வேலை கிடைக்காம இருந்தாங்க. அதாவது விஜயா வந்து விஜய் டிவிலேயே அவங்களுக்கு ஷோஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ டியூரிங் லாக்டவுன் டைமில் தான், அதாவது கோவிட் லாக்டவுன் டைமில் அவங்களுக்கு இந்த 3 இயர்ஸ் பிரேக் விழுந்துருச்சு.
அதனால ஷி இஸ் ட்ரைங் டு கோ பேக் டு விஜய் டிவி, இல்லாட்டி ஏதாவது ஆங்கரிங்கோ இல்லாட்டி ஆக்டிங். கோலமா கோகிலாலெல்லாம் நயன்தாராக்கு வந்து தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. ஸோ குணச்சித்திர நடிகைன்னு கூட சொல்லலாங்க. நல்ல ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக நேச்சுரலாக நடிக்கிற டேலண்ட் உள்ள பொண்ணு. செலிபிரிட்டி இம்பார்ட்டன்ஸை வச்சுட்டு ஷீஸ் காட்டன் திஸ் சான்ஸ். ஸோ இந்த சான்ஸை வச்சு அவங்க மேலும் நல்லா வளரணும். ரொம்ப தெளிவாக பேசுகிற ஒரு பொண்ணு. அகைன் நல்லவ அப்படின்லாம் எதுவுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வரேன், எனக்கு என்ன தேவை, என்னோட கோல் என்ன, இந்த கேம்லேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெல் டிஃபைன்டாக பேசி கான்ஃபிடென்ட்டாக உள்ள என்டர் ஆகுறாங்க. ஸோ அதே சமயத்தில் அவங்க கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் அதிகரிக்குது. அகைன் ஃபர்ஸ்ட் டேலே பிபியில் ஒரு பயங்கர ஒரு பூகம்பம் மாதிரி வெடிச்சிருது. அகைன் இந்த அளவுக்கு முட்டாளா பெண்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுது. ப்ளஸ் ஸ்டார்டிங்லேயே வந்து பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிடறாங்க. மக்கள் வர்சஸ் மக்கள் பிரிச்சா கொஞ்சம் சுவாரஸ்யம் வரும், சில ட்ராமாக்கள் அதிகமாக நடக்கலாம். பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸாக பிரிச்சுட்டானா ரொம்ப வந்து இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து பிரிவினையை வந்து விளக்கணும்னு விரும்புகிற ஒரு ஜெனரேஷன். we are trying to blur the linesங்கிறாங்க. அதாவது நாடுகளுக்கு இடையில இருக்கிற பார்டர்ஸை வந்து பிளர் பண்ணுறது, மக்களுக்கு இடையில இருக்கிற வந்து அந்த கோடுகளை வந்து பிளர் பண்ணுறது, அழிக்கிறது. அப்புறம் இந்த காஸ்ட், க்ரீடு, லாங்குவேஜ், இந்த எல்லா பேரியர்ஸையும் நம்ம பிரேக் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கும் போது திருப்பி பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் எல்லாம் போடுறது வந்து ரொம்ப பழைய பஞ்சாங்கம் மாதிரி இருந்தது. பட் இது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு சைடில் பாய்ஸ் இருப்பாங்களா, ஒரு சைடில் கேர்ள்ஸ் இருப்பாங்களா. 6 ஆண்கள் 6 பெண்கள் இருக்கும்போது டிசைட் பண்ணிடுறாங்க. சேயிங் தட் பெண்களை வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. சேயிங் ஒரு இந்த வீடே 2ஆக பிரியுது. அந்த வீடில் வந்து ஒரு மெயின் ஆஸ்பெக்டை தான் பார்த்து நீங்கள் பிடிச்ச இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கன்க்ளூட் பண்ணி யாருக்கு எந்த சைடு வேணும் டிசைட் பண்ணி சொல்லுங்கன்னு பிக் பாஸ் சொல்லிடுறாரு. அப்படி சொன்ன உடனே கேர்ள்ஸ் வந்து எங்களுக்கு சிங்கிள் பெட் தான் வேணும், அதுதான் ஜாஸ்தி கம்ஃபர்ட் கொடுக்குது. 3 கேர்ள்ஸ் ஒரு பெட்லலாம் படுக்க முடியாது, எங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், அதை ஒரு காரணத்தை வச்சுட்டு நாங்கள் இந்த எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னது கூட பெரிய ஒரு ஷாக்காக இல்லை. ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் வேணும்னு சொல்லிட்டு பாய்ஸ்லேருந்து ஆர்குமெண்ட் வருது. ஸோ அப்படி வரும்போது இந்த சைடில் வந்து ஃபேட்மேன் இருக்காரு, ஒரு பயங்கரமாக ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு பை சேயிங் தட் அப்படி நீங்கள் இதை சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வீக்கோட நாமினேஷனில் பாய்ஸே நீங்கள் வந்து நாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். இதை வந்து எந்த புரிதலோட சரின்னு சொன்னாங்கன்னு சத்தியமாக தெரியல. ஏன்னா நாமினேஷன்ங்கிறது தான் எவ்ரி கண்டஸ்டன்ட்டுக்கு கிடைக்கிற ஒரு ஹையஸ்ட் பவர். இந்த பவரை விட்டு கொடுக்க யாருமே விருப்பப்பட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த நாமினேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காகவே ஒருத்தரும் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போடுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். அந்த கேமில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ரத்தத்தை கொடுத்து லிட்டரலாக விளையாடுவாங்க. ஏன்னா நாமினேஷன்லேருந்து தப்பிக்கணும் இல்லையா, அதுக்காக லிட்டரலாக ரத்தத்தை கொடுத்தெல்லாம் வந்து விளையாடி அதை வின் பண்ணி அந்த அட்வான்டேஜை வந்து வின் பண்ணுவாங்க அந்த நாமினேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஸோ இந்த நாமினேஷனுங்கிற இம்பார்ட்டன்ஸே புரியாமல் வெறும் சிங்கிள் பெட்டு அது வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது. அந்த கம்ஃபர்ட்டுக்காக நாமினேஷனே தனக்கு மட்டும் இல்லை வரப்போகிற பெண்களுக்கும் விட்டு கொடுத்து அதை ஆண்கள் கிட்ட கொடுத்துடுறாங்க. சேயிங் தட் எங்களுக்கு ஒரு வீக்கோட எலிமினேஷன், அதாவது எல்லா பாய்ஸும் வந்து எக்ஸம்டட் ஃபார் 1 வீக். ஒருத்தர் வந்து அந்த எலிமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ரத்தத்தை கொடுத்து அந்த பிபியில் விளையாடின வரலாறுலாம் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது பிபி ஹவுஸில் இருக்கிற பாய்ஸு அனைத்து பாய்ஸுமே தே கெட் எக்ஸ்கியூஸ்டு, அவங்க வந்து எஸ்கேப் ஆகிடலாம் அந்த ஒரு வாரம் எல்லா பாய்ஸும். அப்போனா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் இதை விட்டு கொடுத்துருக்காங்க. அதை விட்டு கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா கம்ஃபர்ட் தான். இல்லைங்க, எனக்கு சத்தியமாக புரியல. இந்த கேமை புரிஞ்சுக்கிட்டு இண்டிவிஜுவலாக விளையாடணும் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அந்த 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 வீட்டில் இருக்கணும். அந்த வீட்டில் இருந்தால் தான் விளையாடவே முடியும். அந்த நாமினேஷன்லேயே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, எலிமினேட் ஆகி போகக்கூடாதுன்னு எவ்வளோ பயப்படணும். அப்போது ஒரு பேசிக் புரிதலே இல்லாமல், சீரியஸ்னஸே இல்லாமல் இந்த பெண்கள் எப்படி வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னே தெரியல. பட் இந்த விஷயத்தில் ஜாக்லினை பாராட்டணும். அவங்க சொல்கிறாங்க, அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்து நாமினேட் பண்ணுறது ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் சாய்ஸ், அது என்னுடைய தனி உரிமை. என் உரிமையை யாரோ ஒரு பெண்மணி யாருக்கோ விட்டு கொடுத்துட்டாங்க மாதிரி எனக்கு இருக்குது. அதாவது என் வாழ்க்கையை நான் வாழ்கிறது தான் என் வாழ்க்கையே. அப்போ என் வாழ்க்கையை பிபியில் வாழ்றதுக்காக நான் வரும்போது என் வாழ்க்கையை வேற யாரோ சொல்லி நான் வாழ்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க. ஸோ த இண்டிவிஜுவலிசம் இஸ் லாஸ்ட்ன்னு தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. இவங்க இன்னும் வந்து இந்த நாமினேஷனோட இம்பார்ட்டன்ஸை இந்த கேர்ள்ஸுக்கெல்லாம் இன்னும் புரிய வச்சிருக்கலான்னு கூட தோணுச்சு ஜாக்லின். அப்பா ஒருத்தர் சாகுவான் இந்த நாமினேஷனுக்காக. ஏன்னா அதான் சொல்லுது, எனக்கு பெட்டே வேணாம், எனக்கு இந்த வீட்டில் இருக்கணும். அந்த ஒரு பொண்ணை தவிர மித்த எந்த பொண்ணுங்களுக்குமே வந்து ஒரு சுய புத்தியே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒருவேளை அது ஸ்டார்டிங் ட்ரபிளா இல்லாட்டி ஃபர்ஸ்ட் வீக்கான்னு என்னன்னு தெரியல. இதுக்கு மேலே எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜாக்லினை வந்து அது வந்து எல்லாரையும் மதிக்க மாட்டேங்குது. அது வந்து அதை வந்து ஊருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலன்னா ஒருத்தரை ஒதுக்கி வைப்பாங்கல்ல, அது மாதிரி இந்த முட்டாள்தனம் செஞ்சதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒருத்தர் நியாயஸ்தம் பேசுவான். அவன் நியாயஸ்தனை வந்து கெட்டவன்னு காட்டுவாங்க சில பேர். அவனை கெட்டவன்னு காமிச்சாதான் இவங்க செஞ்ச தப்பு வந்து பெருசாக தெரியாது. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டு ஒரு டவுன்ஃபாலோ தனக்கு தானே ஒரு குழியை வெட்டிக்கிட்டாங்களோ இந்த பிபியில் இருக்கிற கேர்ள்ஸ்ன்னு எனக்கு லைட்டாக தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நாமினேஷனை விட்டு கொடுத்த கேர்ள்ஸோடைய குரூப்பு ஜாக்லினுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஜாக்லின் எந்த அளவுக்கு இண்டிவிஜுவலிசம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்டாண்டை ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறாங்களா, இல்லாட்டி அவங்களையும் வந்து கில்ட்டில் போட்டு தனிமையில் போட்டு அவங்கள பார்த்த உடனே அவங்களும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறாங்களா, இல்லாட்டி வேறு என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ்.
ஸ்டே டியூன் டு சௌமி மாமி சேனல். உங்களுக்கு இருக்கிற கமெண்ட்ஸையும், உங்களுக்கு என்னுடைய கருத்துக்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற கமெண்ட்ஸையும் நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். ஐம் வெரி இம்பார்ட்டண்ட்டாக அதுதான் நான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக படிப்பேன். ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் அன் ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் வேலிடாக இருந்தால் அதை நிச்சயமாக நான் ஏற்றுக்கிற நிலைமையிலேருந்து தான் நான் இருக்கேன். ஸோ கீப் வாட்சிங் சௌமி மாமி சேனல். Let's bye from now till I see you in the next video.